நல்லா கல்யாண வீட்டு ஸ்டைலில் சூப்பராக ஒரு உருளைக்கிழங்கு ஃப்ரை பார்க்கலாமா? அதுக்கு 2 உருளைக்கிழங்கு பெருசாக கட் பண்ணி குக்கரில் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்து ஒரு 2 விசில் ஒரு ஹாஃப் குக் ஆகிற மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க. வெந்ததுக்கப்புறம் தண்ணியிலேருந்து மாற்றி எடுத்து வச்சுட்டு தோலை உரித்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து தாளித்து விட்டுறலாம். தாளித்ததுக்கப்புறம் பூண்டு ஒரு 4 பல் அளவுக்கு தட்டிட்டு சேர்த்துருக்கேன். பெரிய பல் அப்படிங்கிறனால 4 பீஸ் அளவு சேர்த்துருக்கேன். நீங்கள் சின்னதாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கலாம். இது கூட வெங்காயம் சேர்த்துக்கணும். வெங்காயம் கொஞ்சம் தாராளமாக இருந்தால் நல்லாயிருக்கும். வெங்காயத்துக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம உருளைக்கிழங்குக்கு உப்பு சேர்த்துருக்கோம் அப்படிங்கிறதுனால வெங்காயத்துக்கு மட்டும் சேர்த்துட்டு நல்லா வதங்கி வரணும். வெங்காயம் நல்லா செவந்து வரணும். அதுக்கப்புறமா இது கூட கொஞ்சமாக மிளகாத்தூள், மஞ்சத்தூள் மட்டும் சேர்த்துக்க வேண்டியதுதான். வேறு எந்த மசாலாமே இதுக்கு தேவையில்லை. பூண்டு நம்ம எண்ணெயிலே நல்லா வதக்கணும் அப்படிங்கிறனால அதோட ஃப்ளேவரே நல்லா சூப்பராகவே இருக்கும். இந்த மிளகாத்தூள், மஞ்சத்தூள் நல்லா எண்ணெயில் வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருக்க உருளைக்கிழங்க பெரிய பெரிய பீசஸாக வந்து கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா அந்த வெங்காயத்தோட மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கோங்க. ரொம்ப தண்ணியெலாம் ஊற்ற தேவையில்லை. ஏற்கனவே உருளைக்கிழங்கு, வெங்காயம் எல்லாமே வெந்திருக்கு. நீங்கள் தண்ணி ஊற்றிட்டிங்க அப்படின்னா அது கிரேவி மாதிரி ஆயிரும். லைட்டாக தெளித்து விட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா பெரட்டி விட்டு நல்லா முருக விட்டுட்டிங்க அப்படின்னா சூப்பரான கல்யாண வீட்டு ஸ்டைலில் உருளைக்கிழங்கு ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.